மகாராஷ்டிராவில் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயத்துக்கு இந்தியாவுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் கடும் குற்றம் சாட்டி இருக்கிறாரு. இந்த பிரச்சனை தொடர் பிரச்சனையா நீண்டுகிட்டே போகுது. இதுக்கு என்னதான் தீர்வு அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளை கேட்டிருக்கிறாரு. அப்படி என்னடா பிரச்சனைன்னு கேட்டா, இந்தியாவுடைய முதுகெலும்பாக கருதப்படக்கூடிய விவசாயி இன்னைக்கு அழிய போற நிலையிலையும் விவசாயிகள் தற்கொலையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. இது சார்ந்த முழு விவரத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னது அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். ராகுல் காந்தி, இந்தியாவுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து மக்களுக்கான நலனின், மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் எதை எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல தொடர்ந்து செயல்பட்டு வராரு. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து பேசியிருக்கிறார். அது என்ன விஷயம்னா, மகாராஷ்டிராவில தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு வருது. மகாராஷ்டிராவில மட்டும் இல்லைங்க, இந்தியாவில இந்த மாதிரியான விஷயங்கள் பல இடங்கள்ல நடக்க. அட என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா, நம்முடைய இந்தியாவுடைய முதுகெலும் என்று சொல்லக்கூடிய வேளாண்மை துறையில் பல பிரச்சனைகள், பல கோளாறுகள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அரசு பொறுப்பே இருக்குமா? அப்படி என்ன பிரச்சனைன்னா, விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்கொலை செய்துக்கிறாங்க. ஏன் செய்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, இந்த வேளாண்மை எல்லா துறையில் இருக்கக்கூடிய வழிகளை விட வேளாண்மையில் இருக்கக்கூடிய வழிதான் மிகவும் அப்படியே அந்த அளவுக்கு வலி. மழை அதிகமா பெய்து அது சேதமடைஞ்சிருது. அப்படி இல்லையா, மழையே பெய்யாம அந்த நிலைமை வறட்சி அடைந்தது. இதனால பயிர் விளைச்சல்கள் இல்லை. இப்படி இந்த விஷயத்தினால தனியார் துறைக்கிட்டயோ இல்ல வங்கிகள்லயோ கடன் வாங்குறாங்க. அந்த கடனை அடைக்க முடியாம தான் மகாராஷ்டிராவில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள். அதுவும் கிட்டத்தட்ட இந்த 3 மாசத்துல 767 நபர்கள் தற்கொலை செய்ததாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. இந்த 767 விவசாயிகள் தற்கொலை செய்ததுனால அவங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றும் சோதனைக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்தை நினைச்சு பாருங்க, விவசாயிகளோட நிலையை நினைச்சு பாருங்க. அவங்க இருந்தா மட்டும்தான் நம்மளோட சாப்பாடே சாப்பிட முடியும். இப்ப அவங்களே தற்கொலை செய்துக்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தான் இது மேல நடவடிக்கை எடுக்கணும்னு ராகுல் காந்தி விமர்சனம் மேல் விமர்சனம் வைத்திருக்கிறார். கடும் குற்றம் சாட்டி இருக்கிறார். பாஜக அரசை தான் நேரடியா குற்றம் சாட்டி இருக்கிறார். சரி, இந்த முழு இதை நம்ம பார்ப்போம். மகாராஷ்டிராவில் தொடர்ந்து விவசாயிகளுடைய தற்கொலை அதிகரித்து கொண்டேதான் போகிறதாமா. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய விதர்பா, மரத்வாடா இந்த பகுதிகளெல்லாம் விவசாயிகளுடைய தற்கொலை அதிகரிக்கிறது அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஏன்னா அங்க உற்பத்தி, அந்த பயிர் விளைச்சல் அது உற்பத்தி செய்யறதுக்கு செலவு அதிகமாகுது. அந்த செலவெல்லாம் எங்கிருந்து வாங்குறாங்க? அவங்க ஏழை பால மக்கள்லாம் எங்க இருந்து வாங்குவாங்க? வங்கியிலிருந்து தான் வாங்குவாங்க. அந்த வங்கியில கடனா வாங்குறாங்க. வாங்கிட்டு அது வட்டி மேல வட்டி ஏறிட்டு போகுது. ஆனா இங்க பயிர் விளைச்சல் செஞ்சிருப்பாங்க. அந்த பயிருக்கான நல்லா விளைஞ்சிருந்தா மட்டும்தான் அது மார்க்கெட்ல விலை போகும். அந்த மார்க்கெட்லயும் சரியான விலை கொடுக்கறது இல்லை. அப்புறம் எப்படி அவங்க கடனை கட்டுவாங்க? போட்ட காசையே அவங்கள திரும்ப எடுக்க முடியல. இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் விவசாயிகள் இன்றளவும் சந்தித்துட்டு வராங்க. ஆனா மோடி அரசாங்கம் என்ன செய்யறாங்க? விவசாயிகளுடைய நலன்ல இல்லாம கார்பரேட் நிறுவனங்களுக்கு தான் அள்ளி கொடுக்கறதா அவரு குற்றம் சாட்டி இருக்கிறாரு. அம்பானி, அதானி அவர்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுக்கறதாவும் விவசாயிகளுக்கு கிள்ளி கொடுக்கறதாவும் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப விவசாயிகளோட நிலைமை மாறணும்னா இதுக்கு ஒன்றிய பாஜக அரசாங்கம் தான் முன்னாடி நடவடிக்கை எடுத்து விவசாயிகள் வாங்கின விவசாய கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணணும். தள்ளுபடி பண்ணா மட்டும்தான் விவசாயிகள் இன்னும் பல விளைச்சல்களை கொடுக்க முடியும், மக்களுக்கு உணவை கொடுக்க முடியும். அப்படி இல்லாம நீ பணத்தை மட்டுமே எல்லாத்துக்கும் பணம் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலுமே பணத்தை மட்டுமே நம்மளால சாப்பிட முடியாது. விவசாயி மூலமாக வரக்கூடிய உணவை தான் நம்மளால சாப்பிட முடியும். அதை ஒன்றிய அரசாங்கம் புரிந்து கொண்டு விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களை இன்னும் மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு ராகுல் காந்தி குற்றம் சாட்டி இருக்கிறாரு. சரி, என்னென்ன விளைச்சல்கள்ல படு இதாகுதுன்னு பார்த்தோம்னா, அங்க மகாராஷ்டிராவில் விளையக்கூடிய பருத்தி ஆகட்டும், சோயாபீன் ஆகட்டும், கரும்பாகட்டும்,
மற்ற பயிர்கள் இது எல்லாமே மழை வந்து அழிஞ்சு போறதாகவும், அப்படி மழையே வராம வறட்சியின் காரணமாகத்தான் இது எல்லாமே அழிந்து கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம், அதுக்கு வாங்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகள், உற்பத்தி மருந்துகள், அதுக்கு வாங்கக்கூடிய விதைகள் இதெல்லாமே நாங்க வாங்கி நாங்க விளைச்சலுக்கு போடுறோம். ஆனா அந்த விளைச்சல் எங்களுக்கு கிட்டல. எடுத்தா மட்டும் அந்த அந்த விளைச்சல்ல இருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள் மார்க்கெட்ல சரியான விலைக்கும் போல. நாங்க என்ன பண்ணுவோம், விவசாயிகிட்ட இருந்து டைரக்டா மார்க்கெட்ல வச்சோம்னா நீங்களே நினைச்சு பாருங்க, ரொம்பவே கம்மி விலைக்கு தான் எடுத்துக்கிறாங்க. ஆனா மார்க்கெட்ல இருந்து நம்ம வாங்கும் பொழுது ரொம்ப அதிக விலைக்கு விற்கிறாங்க. இது என்ன நியாயம்? விளைச்சல் செஞ்சு கொடுக்கிறவங்களுக்கு லாபமே கிடையாது. அப்புறம் என்ன இது வந்து இன்றளவும் ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. விவசாயிகள் அப்புறம் என்ன, அவங்க விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கான சரியான விலையையும் நம்ம கொடுக்கறது இல்ல. இதெல்லாம் அரசாங்கம் இதன் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார். இது மட்டும் இல்லாம பாஜக அரசாங்கம் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கேள்வி வைக்கிறார். என்னன்னா, பயிர் காப்பீடு திட்டங்கள்னு சொல்றாரு, பயிர் காப்பீடு திட்டங்களும் கொண்டு வந்தீங்க, கடன் நிவாரணம் திட்டங்களும் சொல்றீங்க, அதெல்லாம் கொண்டு வந்தீங்க. அதெல்லாம் சரியா விவசாயிகளுக்கு போய் அடையுதா, இல்ல விவசாயிகளுடைய குடும்பத்துக்கு அந்த பயிர் காப்பீடு திட்டம்லாம் சரியா போகுதா, இல்ல நிவாரண தொகை தான் போகுதா அப்படிங்கிறதே கேள்விக்குறியாகுது. அப்படி போனாலுமே பல விதிமுறையின் பேர்ல அவங்க விவசாயம் தான் செய்றாங்க, அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, கல்வி அறிவு அவங்களுக்கு இருக்காது. அந்த விதிமுறைகளை பின்பற்றி அவங்க அதுக்கான நிவாரண தொகை வாங்குறதுல மிக கடினமா இருக்கிறாங்க. ஒண்ணு விதிமுறைகளை வந்து எளிமையாக்கணும், அப்படி இல்லையா சரியான ஒரு விவசாயி வந்து பாடுபடுறான், அவன் கஷ்டத்துல இருக்கான்னா அவர்களுக்கு சரியான நிவாரண தொகை போய் சேர வேண்டும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது மட்டும் இல்லாம பல சமயங்கள்ல பல திட்டங்களை அறிவிக்கிறாங்க, இதெல்லாம் சரியா போய் மக்களை அடையிறது இல்லை. அப்ப அரசாங்கம் தான் இதுக்கு முன் எச்சரிக்கையா வந்து அந்த திட்டங்கள் போய் மக்களை பயனடையுதா அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்கணும். ஆனா ஒன்றிய அரசாங்கம் இதெல்லாம் செய்யறது இல்லை. என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இதுதான் முக்கியமான கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்படி இருக்கிறதுனாலதான் விவசாயிகளுடைய நிலைமை படு மோசமா போயிட்டு இருக்கு. அவங்க வாங்கக்கூடிய கடன்கள்லாம் நீங்க ஒண்ணு வட்டியெல்லாம் குறைக்கலாம், இல்ல வட்டி இல்லாம முதல்ல மட்டும் கட்ட சொல்லலாம். வட்டியோட சேர்ந்து அந்த வட்டியும் அவங்களால கட்ட முடியாம அந்த வட்டி குட்டி போட்டு கிட்டத்தட்ட வட்டியும் நீண்டிட்டு போகுது, முதலும் நீண்டிட்டு போகுது. இப்ப அவங்க விவசாயம் பண்றாங்க. இப்ப நானே ஒரு விவசாயம் பண்றேன்னா, நான் போட்ட பணத்தை தாண்டி எடுக்கக்கூடிய அந்த பணத்துல தான் நம்மளால வட்டியோ கடனோ கட்ட முடியும். போட்ட பணமே திரும்ப வரலன்னா அப்புறம் எப்படி நம்மளால கட்ட முடியும்? இதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த தொழில் செய்தாலுமே சரி, நம்ம போட்ட பணத்தை தாண்டி ஏதேனும் ஒரு 10% லாபம் வந்தா மட்டும்தான் கடன் வாங்கினா அடைக்க முடியும். அப்படி இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. ஆக விவசாயிகளுக்கான நலனை மத்திய அரசாங்கம் இன்னும் தொடர்ந்து முன்னாடி வந்து அவங்களுக்கான நலன்ல இன்னும் அவங்களுக்கான நலத்திட்டங்களை இன்னும் வலுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, இப்ப மழை காலம்லாம் வருது, மழை காலத்துல பல பயிர்கள் அழியுதுன்னா இப்ப தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. தொழில்நுட்ப ரீதியா அதெல்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மத்திய அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்டு அதெல்லாம் தடுத்தா மட்டும்தான் பயிர் சேதங்கள் எதுவுமே ஏற்படாது. சரி, வறட்சியா இருக்கு, மழையே பெய்யல, வறட்சியா இருக்குன்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும், நீர்ப்பாசன தொட்டிகள் அமைத்து நீரை வந்து தேக்கம் செய்து அதுக்கப்புறம் வரக்கூடிய விளைச்சல் பயிர் நம்ம விளைவிக்கும் போது அங்கிருந்து நீர் நம்ம பயிர்களுக்கு பயன்படுத்துற மாதிரி நிறைய தொழில்நுட்ப ரீதியான திட்டங்களை பயன்படுத்தினா மட்டும்தான் அடுத்து விவசாயிகளோட வாழ்க்கையையும் அவங்களுடைய பொருளாதாரத்தையும் நிலைநாட்ட முடியும் அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு அதிர்ச்சியான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னா தான் அடுத்து விவசாயிகளோட வாழ்க்கையவே நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாருமே படிச்சுட்டு எல்லாருமே கார்பரேட் நிறுவனத்துல ஐடி கம்பெனில எல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா அப்ப யாரு தான் விவசாயம் பண்ணுவாங்க? எங்க இருந்துதான் நமக்கு சாப்பாடு வரும்? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குதுல்ல. அப்ப இப்ப இருக்கக்கூடிய விவசாயிகளையாவது நம்ம தக்க வைக்கணும். அப்படி தக்க வைக்கலன்னா என்ன பண்றது? இப்ப இருக்கக்கூடிய விவசாயிகள் கடன் வாங்கின பிரச்சனையினால வட்டிக்கார வந்து வீட்டு முன்னாடி நின்று கத்துறான், இல்ல வங்கியில இருக்கிறவங்க வந்து வட்டி மேல போட்டு அவங்களை இன்னும் பிரஷர் ஏத்துறாங்க. மன அழுத்தத்தின் காரணமாகத்தான் விவசாயிகள் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த 3 மாசத்துல 767 விவசாயிகள் தற்கொலை செய்ததாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. இது மகாராஷ்டிராவில் நடந்தது. மகாராஷ்டிராவில் மட்டும் நடக்கலைங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய
ஒட்டுமொத்த மாநிலங்கள்லயும் இந்த மாதிரியான விவகாரங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது. அந்த விவகாரங்களுக்கு ஒரே தீர்வு விவசாயிகளுக்கான கடனை தள்ளுபடி செய்வது. அவங்களோட வாழ்க்கை நிலையை மேம்படுத்தணும். இப்ப இருக்கக்கூடிய விவசாயிகளை தக்க வைத்து இன்னும் மேலும் விவசாயிகளை நம்ம உருவாக்கணும். பல பயிற்சிகள் வந்துருச்சு, பல கல்வி நிலையங்கள் வந்துருச்சு. அப்படி இருக்கிற வகையில வேளாண்மை துறையில் இன்னும் பல இளைஞர்களை கொண்டு வந்து தொழில்நுட்ப ரீதியா எப்படி விவசாயம் பண்ணலாம், அதுவும் பேரிடர் காலங்கள்ல மழை காலங்கள்ல எப்படி விவசாயத்தை காக்கலாம், இதெல்லாம் சேர்ந்து மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் விவசாயம் நிலைக்கும், இங்க வாழக்கூடிய ஜனநாயக மக்களுக்கு உணவு கிடைக்கும். அப்படிங்கிறது தான் ஒரு முழு உண்மை தன்மையா இருக்கு. இதுதான் 100% உண்மையாக இருக்கு. ஆக விவசாயிகள் தற்கொலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி உங்க வீட்லயும் விவசாயிகள் இருந்தாங்கன்னா அவங்க படக்கூடிய கஷ்டம்லாம் என்ன? இந்த ஊடகத்தின் வாயிலாக உலகம் முழுவதும் பரவி விவசாயிகளுக்கான நலன் கிடைச்சிச்சுன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறது நம்முடைய ஊடகமாகத்தான் இருக்கும். விவசாயிகளுடைய நலன், இப்ப விவசாயிகள் மட்டும் நலன் கிடைக்கலன்னா அடுத்து வரக்கூடிய 2029 லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கான ஓட்டு வாய்ப்புகள் குறையும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் தெரிவித்திருக்கிறாங்க. எந்த கட்சி தலைவர்கள் வந்தாலுமே விவசாயிகளுக்கு மட்டும் யாருமே நலன் செய்யலைன்னா எல்லாத்துக்குமே ஓட்டு குறையும். இதுதான் உண்மைத்தன்மை. ஆக விவசாயிகள், உங்க வீட்டுல விவசாயி இருக்கிறாங்களா, அவங்களை எப்படி மேம்படுத்தலாம், எப்படி விவசாயிகளுடைய தற்கொலைகள்லாம் நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிற கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.